எறும்புக்கும் பறவைக்கும் ஒரு போட்டியாம் இந்த மலையின் உச்சியை யார் முதலில் தொடுவது என்று. அதற்கு அந்த எறும்பு சம்மதம் தெரிவித்ததாம். உடனே அந்த பறவை சிரித்தாம். என்ன சிரிக்கிற என்று எறும்பு கேட்டதும், ஒன்றுமில்லை என்று பறவை சொன்னதாம். ம், சரி, போகலாம் வா என்று சொல்லி பறவை மலையின் உச்சியை அடைந்து விட்டது. முதலில் நான் தான் தொட்டேன் என்று பெருமையாக நினைத்தான. எறும்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஊர்ந்து சென்று மலையின் உச்சியை தொட்டதாம். அந்த பறவை பார்த்து எறும்பு கேட்டதும், நீ முதலில் தொட்ட, நான் இரண்டாவதாக தொட்டேன் என்று சொல்லி, வெற்றி என்பது பொதுவானது, முதலில் நீ இரண்டாவதாக, நான் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னுச்சம். நாம் யாரிடம் போட்டி போடுவது முக்கியம் அல்ல, எப்ப வெற்றி அடைகிறோம் என்பதான் முக்கியம் என்று எறும்பு கூறி சிரித்ததான். இந்த கதையின் நோக்கம், யாருக்கும் வெற்றி நிரந்தரமில்லை.